அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 20 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுகிறது என சபாநாயகரான அப்பாவு அறிவித்துள்ளார். பிப்ரவரி 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கிறார். பிப்ரவரி 17இல் சட்டப்பேரவை கூடும் அதே நாளில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தொடர்ந்து 2026-27க்கான முன்பண மானிய கோரிக்கை, கூடுதல் செலவு மானிய கோரிக்கை 20ஆம் தேதி வாசிக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு. நீண்ட கால பணியிடை நீக்கத்தில் உள்ள காவலர்களை மீண்டும் பணியில் சேர்க்க தமிழ்நாடு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. பணியில் நீக்க வழக்குகளை ஆய்வு செய்து தகுதியானவர்களை பணியில் சேர்க்க காவல் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரிவான அறிக்கையை வரும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். பணியில் இல்லாமல் காவலருக்கு ஊதியம் தரக்கூடிய சூழல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. ஆன்லைன் மூலம் காலாவதியான பொருட்கள் விற்றால் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஆன்லைன் வழியாக மளிகை பொருட்கள் வாங்கும்போது காலாவதி தேதி ஆராய்ந்து மக்கள் வாங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. குமரிக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தில் பெரும்பாலான வறண்ட வானிலையே காணப்படுவதுடன் வட தமிழகம் மற்றும் 9 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் கடும் பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்களான நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் அதிகாலையில் பனிமூட்டம் காணப்படும். பிப்ரவரி 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும். ஐந்தாவது அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு உள்ளிட்ட வங்கி சலுகைகளை கட்டணம் இல்லாமல் வழங்க 7 முன்னோடி வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. இப்போது கூடுதலாக பஞ்சாப் நேஷனல் வங்கி, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 3 வங்கிகளுடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு, 1 கோடி ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு கிடைக்கும் என்றும், இதை தவிர தனிப்பட்ட விபத்து காரணமாக ஊழியர் இறக்கும் பட்சத்தில் ஊழியரின் குழந்தைகளுக்கு கல்வி சலுகைகளும், திருமணமாகாத மகள்களுக்கு திருமண உதவித்தொகையும் வழங்கப்படும். இவ்வாறு அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். பிப்ரவரி 8ஆம் தேதியே கடைசி நாளாகும். தமிழகத்தில் 999 செவிலியர் உதவியாளர் பணிகளுக்கான காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் செவிலியர் உதவியாளர் பயிற்சி சான்றிதழ் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் இது எழுத்து தேர்வின்றி தகுதி அடிப்படையிலான தேர்வு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு mrp.in.government.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் கேட்டுக்கொண்டும் உள்ளது. பட்டியலிட்டவர்களுக்கு 300 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாகும், மற்றவர்களுக்கு 600 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு மற்றும் +2 வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் 9 மற்றும் 23ஆம் தேதி தொடங்க உள்ளன. +2 வகுப்புகளுக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரையும், +1 வகுப்புக்கு 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்புக்கு 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையும் செயல்முறை தேர்வுகள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவியருக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி +2 வகுப்புக்கு மார்ச் 2ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரையும், +1 வகுப்புக்கு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரையும், 10ஆம் வகுப்புக்கு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடக்க உள்ளன. எட்டாவது அறிவிப்பு. இந்தியாவின் பொது விநியோக திட்டத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போதைய முறையில் ரேஷன் கடைகள் வழியாக வழங்கப்படும் அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு பதிலாக அதற்கான தொகையை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தும் புதிய நடைமுறையை கொண்டுவர ஆலோசனை நடைபெற்று வருகிறது.
இந்த திட்டத்திற்காக ரூபி என்ற நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. 9வது அறிவிப்பு. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி ரெப்போ விகிதம் 5.25%ஆகவே தொடர்கிறது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சியானது வரும் 9ஆம் தேதி நாளை முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 11வது அறிவிப்பு. JEE 2ஆம் கட்ட தேர்வு ஏப்ரல் 1 முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியுள்ளதாக NTA தெரிவித்துள்ளது. JEE முதற்கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளன. விருப்பமுள்ள மாணவர்கள் JEE.main.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். முதல் கட்ட தேர்வை எழுதிய மாணவர்களும் இதில் பங்கேற்கலாம். இந்த தேர்வு தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் நடத்தப்படும். தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு உள்ளிட்ட இதர தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும். 12வது அறிவிப்பு. அரசு உதவி வழக்கு நடத்துனர் பதவிக்கான முதல்நிலை தேர்வு பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. TNPSC exam.in என்ற இணையதளத்தில் தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியம் RRB குரூப் டி பிரிவில் சுமார் 22,000 காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு செய்துள்ளது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு பிப்ரவரி 20, 2026 வரை தொடரும். விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் rrb.secunderabad.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். தபால் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 14வது அறிவிப்பு. TNPSC குரூப் 4 பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு பிப்ரவரி 24, 25 ஆகிய 2 நாட்கள் TNPSC அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வின் முடிவுகள் 22/12/2025 அன்று வெளியிடப்பட்டது. இப்பதவிக்கான முதன்மை தேர்வு மெயின் தேர்வு வரும் 8ஆம் தேதி முற்பகலில், அதாவது இன்று முற்பகலில் தேர்வு நடைபெறும் என்றும், குரூப் 2A பணிகளுக்கும் 8ஆம் தேதி பிற்பகலில் தமிழ் மொழி தகுதி தேர்வு நடைபெறும் என்றும் மற்றும் 22ஆம் தேதி முற்பகலில் குரூப் 2 பணிகளுக்கும் தேர்வு நடைபெற உள்ளது. தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டு, ஹால் டிக்கெட் தேர்வாணையத்தின் இணையதளமான TNPSC மற்றும் TNPSC exam.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. அங்கன்வாடி மையங்களுக்கு 2026 மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. மே மாதத்தில் நிலவும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு 31 நாட்களும் கோடை விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை விரைவில் நியமிப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் பேட்டியளித்துள்ளார். 18வது அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மொழி பாடப்பிரிவுகளுக்கு 306 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு ஆணையிடப்பட்டுள்ளது. இத்துடன் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பணியிடங்கள் சேர்க்கை பெறாத 120 பணியிடங்களும் சேர்த்து ஆக மொத்தம் 426 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் 29 பாடப்பிரிவுகளுக்கு நிரப்பப்பட உள்ளன. உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். 19வது அறிவிப்பு. CBSE நடத்தும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள மாணவ மாணவியருக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர் தங்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை பள்ளியின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். CBSE பாடத்திட்டத்தில் நடத்தப்படும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கான ஆண்டு பொதுத் தேர்வு பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்குகிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கி மார்ச் 11ஆம் தேதி வரை நடக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நடக்கும். கடைசியாக 20வது அறிவிப்பு. நாகர்கோயிலில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிப்ரவரி 19ஆம் தேதியே குமரி மாவட்டம் வருகை தர இருக்கிறார். அன்று இரவு நாகர்கோயிலில் ஓய்வெடுக்கும் அவர் பிப்ரவரி 20ஆம் தேதி காலையில் நடைபெறுகிற விழாவில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய அரசு கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை முதலமைச்சர் திறந்து வைக்கவும் உள்ளார். இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் அவர் வழங்க உள்ளார். மொத்தம் சுமார் 25,000 பேருக்கும் மேல் நலத்திட்ட உதவிகள் வழங்க திட்டமிடப்பட்டு வருகிறது.
இந்த 20 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.